பாருங்க, என் குமாரத்தி பாருங்க, அப்பொழுது ஜெப ஆலயத்தை வார்க்கு 5ஆம் அதிகாரம் 22 எடுத்து சார், பைபிள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்கள் ஒருவனாகிய எபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவரை பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையவும் படிக்கு, நீ வந்து அவள் மேல் என்ன பண்ணுங்க, வந்து கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவளை மிகவும் வேண்டிக் கொண்டான். எதிர்ன்றது ஜெப ஆலய தலைவரா இருக்காரு. அவன் பொண்ணு எப்படிங்க மரண அவஸ்தைப்படுறாங்க. அப்ப என்ன பண்ண பாருங்க, அவர் ஆண்டவரை தேடி இயேசுவே என்ன பண்ணுங்க, என் பிள்ளை மேல கைய வைங்க, பிள்ளை மேல கையில வைங்க, அப்பொழுது என் பிள்ளை என்ன பண்ணுவான், பிழைச்சு கொள்ளுவான்னு சொல்லி காலில் விழுந்து வேண்டிக் கொள்றான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ பாருங்க, அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தன் உண்டானவை எல்லாம் செலவழித்து சற்றாயும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். பாருங்க, அந்த எபிர் வந்து இயேசுல பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு அம்மா பாருங்க, 12 வருடமா பாருங்க பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அந்த அம்மா பாருங்க இயேசு அறியாதவங்க, சில எங்கெங்கயோ சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுவீங்க, அவங்ககிட்ட பாருங்க, அந்த வைத்தியரை பாருங்க, இந்த வைத்தியரை பாருங்க சொல்லி எல்லாம் செலவழிஞ்சு சற்றே சுகமாவடையாம். அந்த நேரத்துல அந்த மாதிரிதான் உங்களை கத்தர் வச்சிருக்காரு. யாரெல்லாம் வீணா ஆஸ்பத்திரிக்கு அடைஞ்சிருப்பாங்க, யாராட்டியோ போய் சொன்ன பக்கம்னா போயிருப்பாங்க, சுகமுடையாம இருந்திருப்பாங்க. இந்த நாள்ல உங்க வார்த்தை பாருங்க, இயேசு கேள்விப்படுறாங்க அந்த அம்மா. அந்த மாதிரிதான் உங்க மூலியமா இயேசு யாராவது என்ன பண்ணணும், கேள்விப்படணும். கவலையே படணும். அப்படிங்களா, உடம்பு சரியில்லையா, அவங்க சொல்லுவாங்க கவலையெல்லாம். இந்த மாதிரி எங்கெங்கயோ பார்த்தங்க, சுகமாவே நீங்க எங்கெங்கயோ பார்த்தங்க, குழந்தையே கிடைக்கலைங்க, எங்கெங்கயோ பார்த்தேன், என்ன பண்ணல, எனக்கு சமாதானமே இல்லை சொல்லுவாங்க, என்ன துணை கிடைக்கல, கர்ப்பத்தில் கிடைக்கல சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணீங்க, இயேசுவும் தெரிஞ்சுட்டாங்க பாருங்க, யாரும் சொல்லியிருக்காங்க. அதே போல அதனால உங்க மூலியமா இயேசுவ அறிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்குதான் உங்களை கத்தரே ஊக்குவிச்சிருக்காரு. பாருங்க, சற்றே குணமாக நம்ம எல்லா பணத்தையும் செலவழிச்சுட்டாங்க. ஏன்னா எப்படியாவது குணமாயிடாதான். 12 வருஷமா உதிரப்போக்கு போனா எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பலவீனமா இருப்பாங்க. எப்படியா குணமாகாதான் அந்த அம்மா போன இடமே போகாத இடம் இல்லைங்களா, எல்லா பணத்தையும் செலவழிச்சிருக்காங்க. செலவழிச்சு என்ன ஆகலைங்களா, கொஞ்சம் கூட சுகமா ஆகலைங்களா. அப்பதான் என்ன பண்ணி இயேசு பத்தி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவங்க வஸ்திரத்தை ஆய்வு தொட்டால் சுகமாவே சொல்லி நமக்கு விசுவாசம் பாருங்க. எப்படியா போய் இயேசு சுகமானு கேட்க மாட்டேன், அந்த அவங்க இயேசுவோட என்ன பண்ணுவேன், அந்த ட்ரெஸ் போய் அவங்க வஸ்திரத்தை போய் தொட்டுருவேன்.